ஜனவரி 1 முதல் RS பாரதி அரை மீசை பாரதி என்று அழைக்கப்படுவார். ஜனவரி ஒரு மேயராவது நீங்க வந்தீங்கன்னா நான் ஒரு பக்கம் மீசை வைக்கிறேன். மாணிக்கம் தாகூர் கிண்டல். RS பாரதி அவர்கள் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அரை மீசை பாரதி என்று அழைக்கப்படுவார் நினைக்கிறேன். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வாயிலாக விரிவாக பார்க்கலாம். உள்ளாட்சி தேர்தலில் தாவேகா ஒரு மேயர் பதவியில் வெற்றி பெற்றால் ஒரு பக்கம் மீசையை எடுத்துக்கொள்வதாக சவால் விட்ட நிலையில் ஜனவரி 1ஆம் தேதி RS பாரதி அரை மீசை பாரதி என்றே அழைக்கப்படுவார் என காங்கிரஸ் MP மாணிக்கம் தாகூர் கிண்டலா கருத்து தெரிவித்திருக்கிறார். RS பாரதி அவர்கள் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அரை மீசை பாரதி என்று அழைக்கப்படுவார் நினைக்கிறேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட அகங்காரம் ஆணவத்துக்கு தான் மக்கள் பதில் கொடுத்துருக்காங்க. விருதுநகர் ரயில் நிலையத்தில் மேம்பாட்டு திட்டப்பணிகள் குறித்து மாணிக்கம் தாகூர் MP ஆய்வு செய்தார். அதைத் தொடர்ந்து அவர் பேசுகையில் விருதுநகர் ரயில் நிலையத்தை மேம்படுத்த அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் கடந்த 2023ஆம் ஆண்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு ஆய்வு செய்த போதும் பணிகள் முழுமையாக நிறைவடையாத நிலையில் தற்போதும் செல்வம் MLAவுடன் ஆய்வு மேற்கொண்டார். இதுவரை ரூபாய் 10 கோடிக்கான பணிகள் மட்டுமே நடைபெற்று உள்ளன. அனைத்து பணிகளும் வரும் ஜனவரி மாதத்திற்குள்ள முடிவடைய வாய்ப்புள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் பேசிய காங்கிரஸ் MP மாணிக்கம் தாகூர் பரந்தூர் விமான நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்பது தாவேகாவின் நிலைப்பாடு. மின்வாரிய ஊழல் மற்றும் ஹார்ட் டிஸ்க் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும். அமைச்சர் கீர்த்தனாவின் வெளிநாட்டு பயணம் மற்றும் ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் ஆந்திராவிற்கு சென்றது குறித்து தவறான பிம்பத்தை உருவாக்க நினைக்கின்றனர். இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொண்ட கட்சிகள் காங்கிரஸ் மீது கூறிய புகார்கள் சில நியாயமற்றதாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் காங்கிரஸ் கட்சிக்கு உண்டு. இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் தலைமை ஏற்று இருப்பதால் எங்களுக்கு மதிப்பு அளிக்கும் கட்சிகளுக்கு நாங்களும் மதிப்பு அளிப்போம் என்றிருக்கிறார். மேலும் பேசிய மாணிக்கம் தாகூர் திமுகவின் அகங்காரம் ஆணவத்திற்கு தான் மக்கள் பதிலடி கொடுத்துள்ளார்கள். ஆனால் மக்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் திமுகவினருக்கு கிடையாது. 2027ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் RS பாரதி அரை மீசை பாரதி என்று அழைக்கப்படுவார். ஆனால் அவருக்கு அரை மீசை நல்லா இருக்காது என கூறியுள்ளார். முன்னதாக தாவேக பொதுக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா திமுக இன்னும் தங்களது தோல்விக்கான உண்மையான காரணத்தை புரிந்து கொள்ளவில்லை. இன்னும் 8 மாதங்களில் வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் தமிழ்நாட்டின் மொத்தமுள்ள 25 மாநகராட்சி மேயர் பதவிகளில் ஒரே ஒரு மேயர் பதவியாவது திமுக வெற்றி பெற்று காட்டட்டும். தைரியம் தில் இருந்தா எங்களோடு மோதி பாருங்க என பேசியிருக்கார். அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் திமுக தலைவர் MK ஸ்டாலின் அல்லது உதயநிதிக்கு சவால் விடும் அரசியல் தகுதி ஆதவ் அர்ஜுனாவுக்கு சிறிதளவும் கிடையாது. தேர்தலில் ஒரு மேயரை கூட வெல்ல முடியாது என்று கூறியிருக்கிறார். யார் வந்தீங்கன்னு தெரியல, மக்கள் ஓட்டு போட்டாங்க விஜய்ன்ற ஒரு ஆளுக்காக. திமுக வரலாறு தெரியுமா? நீங்க நேற்றுக்கு சவால் ஒரு உள்ளாட்சி தேர்தலில் ஒரு சீட்டு ஜனவரியில் ஒரு மேயராவது நீங்க வந்தீங்கன்னா நான் ஒரு பக்கம் மீசை வைக்கிறேன். அண்ணாமலை சவாலை. ஆனால் அவர் வரலாற்றை அறியாமல் பேசுகிறார். ஆட்சிக்கு 6 மாதங்களுக்கு பிறகு ஜனவரி மாதத்துல உள்ளாட்சி தேர்தலை நடத்துங்க. அதுல ஒரு மேயர் பதவியாவது நீங்கள் வெல்ல முடிந்தால் நான் என் ஒரு பக்கம் மீசையை எடுத்துக்கிறேன்னு இந்த சவாலை ஏற்க அவர்கள் தயாரா என சவால் விட்டிருக்கிறார். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.